அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஹதீஸுல் ஆஹாதுனுடைய வகைகளை நாம் பார்த்து வருகிறோம். ஹதீஸுல் ஆஹாத் என்பதில் உள்ள வகைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஹதீஸுல் ஆஹாதிலே ஒரு ஹதீஸினுடைய தரம் அந்தஸ்தை கவனித்து ஹதீஸுகளை 5ஆக வகைப்படுத்தப்படுகிறது என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் முதலாவதாக சஹீஹுன் லிதாத்திஹி என்பது பற்றிய விளக்கத்தை நாம் 2 பாடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸில் என்ன விளக்கம் சஹீஹுல் ஹதீஸுக்கு சொல்லியிருக்கிறார்களோ அது விளக்கத்தையும், முகத்திமத்து இப்னு ஸலாஹிலே என்ன விளக்கம் வருகிறதோ அந்த விளக்கத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்திருக்கிறோம். சஹீஹுன் லிதாத்திஹி என்பதற்கு சஹீஹுன் லிதாத்திஹி என்று சொன்னாலும் வெறுமனே சஹீஹ் என்று சொன்னாலும் ரெண்டுமே என்னதுதான், ஒண்ணுதான். அதற்கடுத்து அறிஞர் அவர்கள் நேற்றைய பாடத்திலே பாடம் எண் 14 ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று நாம் நம்பிக்கொள்வதற்கு, ஒரு ஹதீஸின் மீது நம்பகத்தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு 3 வழிகள் இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று, எந்த நூல் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனையோடு தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் தேடுகிற ஹதீஸ் இருந்தால் அதை நாம் என்ன செஞ்சுக்க வேண்டியதா, சஹீஹ் என்று நினைத்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு வழி. இரண்டாவது, யாருடைய ஹதீஸை சருகானுங்கிற விஷயத்தில் யாரின் மீது நம்பகத்தன்மை இருக்கிறதோ, யார் ஹதீஸை சரி காணக்கூடிய விஷயத்திலே அசட்டையாக இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அத்தகைய ஒரு ஹதீஸ் துறை வல்லுனர் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்பதாக இனம் காட்டியிருந்தால் அதை நாம் ஹதீஸ் என்று எடுத்து சஹீஹ் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக, நாம் ஆய்வு செய்தல், ஒரு ஹதீஸினுடைய ராவிகளையும் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விதங்களையும் ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய முடிவில் ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகுவதற்கான அந்த 5 நிபந்தனைகளை பரிபூரணமாக நாம் பெற்றுக்கொண்டால் அப்புறம் நாம் அந்த ஹதீஸை நாம் என்ன செய்யலாம், சஹீஹ் என்பதாக ஒத்துக்கொள்ளலாம் என்று 3 வழிமுறைகளை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கான விளக்கத்தையும் உதாரணத்தையும் நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அடுத்ததாக ஷேக் அவர்கள் நமக்கு சொல்ல வருவது சஹீஹுன் லிகைரிஹி என்பதை பற்றிய விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கின்றார்கள். நாம் அந்த சஹீஹுன் லிகைரிஹினா என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வகை இருக்குது இல்லையா, ஹசனுல் லிதாத்திஹி. அந்த ஹசனுல் லிதாத்திஹி என்றால் என்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் சஹீஹுன் லிகைரிஹியை நாம் புரிந்து கொள்வது என்ன செய்யும், இலகுவாக இருக்கும் என்பதனால இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹசனுல் லிதாத்திஹினா என்ன என்பதை நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஹதீஸை ஹசனுல் லிதாத்திஹி என்று சொன்னாலும் சரி, ஹசன் என்பதாக சொல்லியிருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி சஹீஹ் என்று சொன்னாலும் சஹீஹ் லிதாத்திஹி என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்பதாக நாம் கணக்கெடுத்துக் கொள்கிறோமோ, அதே மாதிரி பெரும்பாலும் நீங்க திருமிதி சுனன் திருமிதியில என்ன செய்யணும், இந்த வார்த்தைகள் அதிகமாக வரும், ஆதா ஹதீசுன் ஹசனுன் என்பதாக. அப்ப அந்த ஹசன்னால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஹசனுல் லிதாத்திஹி என்பதாகத்தான் என்னது அர்த்தம். ஒரு ஹதீஸ் ஹசன் என்கிற தரத்தை அடைவதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொன்னால், சஹீஹுன் லிதாத்திஹி என்ன நிபந்தனை எல்லாம் இருக்குதோ அதே 5 நிபந்தனைகள் இந்த ஹதீஸுக்கும் இருக்கும். இந்த ஹதீஸுக்கும் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அப்ப ஏன் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன, அந்தஸ்தால் எது உயர்ந்தது என்று சொன்னால் சஹீஹுன் லிதாத்திஹி என்பதுதான் ஹதீஸுடைய அந்தஸ்தால் உயர்ந்தது. அதுக்கடுத்த சஹீஹுன் லிகைரிஹி, அதுக்கடுத்த அந்தஸ்தா ஹசனுல் லிதாத்திஹி.
அப்ப நிபந்தனை எல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப ஏன் இது ஹசன் என்பதாக குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், முதலாவதாக நாம் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வதற்கான 5 நிபந்தனைகள்ல முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்ன, சனது முத்தசிலாக இருக்க வேண்டும். அறிவிப்பாளர் தொடர் முழுமையாக என்ன செய்ய எங்கேயும் விடுபடாம இருக்கணும். இரண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அதாலத்து நிறைந்தவர்களாக, அதில் என்கிற தன்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, மனனத்திறமையில் திறமை பெற்றவர்களாக, தாமுல் லப்த், மனனத்திறமையில் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது மூணாவது. நாலாவது என்ன, ஷாதாக அது இருக்கக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய மத்துன் ஷாதா இருக்கக்கூடாது. ஐந்தாவது என்ன, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடரை குறை கூறக்கூடிய மறைமுகமான எந்த குறைகளும் என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கக்கூடாது. இது 5 நிபந்தனைகள் அதுக்குள்ளது. ஹசனுக்கு என்ன அப்படின்னா, இதே மாதிரி 5 நிபந்தனைகள் இருக்கும். இதுல மூணாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, ஒன்னு அறிவிப்பாளர் தொடர் முழுமையா இருக்கிறது. இதுவும் அதுவும் ஒண்ணுதான். ரெண்டாவது, அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதாலத்து உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது நிபந்தனை. இது ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கும் இது சஹீஹுக்கும் இதுதான், ஹசனுக்கும் இதுதான். மூணாவது நிபந்தனை என்ன, சஹீஹ்ல அந்த அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் தாமுல் லப்த், மரணத்திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்க இதுலதான் வித்தியாசம் ஏற்படுகிறது. இந்த ஹசன் என்கிற தரத்துக்கு நாம ஏன் ஒரு ஹதீஸை இறக்குகிறோம் என்று சொன்னால், இதுல உள்ள அறிவிப்பாளர் அதாலத்துள்ளவராக இருப்பார். ஆனால் அவரிடத்தில் மரணத்திறமையில் குறை இருக்கும். எல்லாரிடத்திலேயுமா? இல்ல. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் யாராயிலும் ஒருவர், அவரிடத்தில் அதாலத் இருக்கும், என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா, மரணத்திறமையில், மரண சக்தியில திறமை படைத்தவராக இருக்க மாட்டார். மரண விஷயத்துல குறை உள்ளவராக இருப்பார். அப்ப அறிவிப்பாளர் தொடர்ல யாராகிலும் ஒருவர் மரணத்திறமையில் குறை உள்ளவராக இருந்துவிட்டால் அந்த ஹதீஸ் என்ன நிலைமைக்கு வந்துடும்? ஹசன் என்ற நிலைமைக்கு வந்துவிடும். இதுதான் சஹீஹுன் லிதாத்திக்கும் ஹசனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுல மரணத்திறமையில் திறமை பெற்றவர்களாக இருப்பார் அந்த சஹீஹுக்கு வரக்கூடிய அறிவிப்பாளர். ஹசன்ல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன இருப்பார் அப்படின்னு சொன்ன, மரணத்திறமையில் குறை உள்ளவராக இருப்பார். இந்த ஒரு நிபந்தனை மட்டும்தான் வித்தியாசமாக என்ன செய்யும் இருக்கும். அப்ப இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் சஹீஹுல் லிதாத்திக்கும் ஹசனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். ஹசன் லிதாத்திக்குள்ள இடையில உள்ள வித்தியாசம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொடர் இருக்குதா இல்லையா, இந்த அறிவிப்பு தொடர் ஒரே ஒரு சனதை கொண்டு மட்டும்தான் வந்திருக்கும். பல துருக்குகள் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. பல இந்த இந்த ஹதீஸை வலுப்படுத்துறது மாதிரி வேற அறிவிப்புகள் எதுவும் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. இதை நம்ம மேற்கொண்டான ஒரு விஷயமா இங்க பார்த்துக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்துச்சுன்னா, இப்ப இதே தரத்துல ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அதை வலுப்படுத்துறது மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்துருச்சு, இன்னொரு அறிவிப்பு தொடரும் வந்துருச்சுன்னா அதனுடைய தரம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப இந்த 5 சஹீஹுல் லிதாத்திக்குள்ள 5 நிபந்தனையில மூணாவது நிபந்தனையான மரணத்திறமையில் நல்ல மனன சக்தியில திறமை பெற்றவர்களாக இருக்கணுங்கிறதுல இதுல குறையுடையவர்களாக இருப்பாங்க என்ற வித்தியாசம் இருக்கிறது. அடுத்து இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் இந்த தரத்தில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரே ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஹசனுன் லிதாத்திஹி என்று நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இதுதான் என்ன செய்யறார் அறிஞர் நமக்கு இந்த பாடத்தில் சொல்லவிருக்கிறார். இதை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்ப நாம என்ன செய்யலாம், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்திற்கு என்ன செய்யலாம், வரலாம். வல் ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிதாத்திஹி என்பது என்னவென்றால், ஒரு ஹதீஸுக்கு சொல்லுவோம்
ரவாஹு அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருப்பார் யாரு? அத்லுன், அதிலானவர் தான் அறிவிப்பு செய்திருப்பார். இப்ப சஹீஹுல் தாத்திக்கு அதான வந்துச்சு, அதிலானவர் தான் அறிவிப்பு செஞ்சிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த அதிலானவர் எப்படி இருப்பார்னா ஹஃபீஃபுல் லப்தி, அந்த அறிவிப்பு தொடர்ல வந்திருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி இல்லை, ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்படி இருக்கிறார். மரணத்திறமையில் குறை உள்ளவராக அவர் இருப்பார். அப்படியாப்பட்டவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த ஹதீஸ அறிவிப்பு செய்திருப்பார். அதே நேரத்தில் சனது எப்படி இருக்கும்? பிசனதின் முத்தசலின், அதுல எந்த குறையும் இருக்காது, அது நல்ல முழுமையான சனதாகத்தான் இருக்கும். அதே போன்று வசலிம மின ஷுதூத், அந்த ஹதீஸ்ல உள்ள மத்ன் ஷாதாக என்ன செய்யாது, இருக்காது. சஹீஹுல் தாத்தி எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இது. வல் இல்லத்தில் காதிஹா வசலிம மின ஷுதூத், ஷுதூதை விட்டும் ஷாதை விட்டும் நீங்கி இருக்கும். வல் இல்லத்தில் காதிஹா, அந்த ஹதீஸினுடைய தொடரை, அறிவிப்பு தொடரை குறை கூறக்கூடிய அளவுக்குள்ள மறைவான எந்த குறைகளும் அதுல என்ன செய்யாது, இருக்காது. இப்படியாப்பட்ட நிலைமையில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸுத்தான் ஹசனுல் லிதாத்திஹி என்று சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டு அறிஞரே என்ன செய்யற, அடுத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஃபலைஸ பைனஹு வ பைன ஸஹீஹுன் லிதாத்திஹி, இந்த ஹசனுல் லிதாத்திஹி என்பதற்கும் ஸஹீஹுன் லிதாத்திஹி என்பதற்கு இடையில வேற எதுவும் இல்லை. ஃபர்குன், எந்த வித்தியாசமும் இல்லை. சிவா இஷ்திராத்தி தமாமில் லப்தி ஃபிஸ் ஸஹீஹ், சஹீஹான ஹதீஸ்ல என்ன ஷர்த் இருக்கிறது? தமாமுல் லப்த், மரணத்திறமை பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஷர்த் இருக்கிறது. ஆனால் ஃபல் ஹசனு, இந்த ஹசனுல் லிதாத்திஹில தூனஹு, அந்த ஷர்த்து இல்லாம இருக்கிறது. இதை தவிர வேற எந்த வித்தியாசமும் சஹீஹுக்கும் ஹசனுக்கு இடையில இல்ல. அப்ப அதுல உள்ளவர் பரிபூர்ணமான மனப்பாடம் உள்ளவராக இருப்பார், இதுல உள்ளவர் மனப்பாடத்தில் குறை உள்ளவராக என்ன செய்வார், இருப்பார். இந்த குறை உள்ளவராக இருந்து விட்டாலே, ஒரு ராவி அப்படி இருந்துட்டாலே அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும், ஹசன் என்ற தரத்திற்கு வந்துவிடும். ஹசன் என்ற தரத்துக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப ஒரு நல்லா விளங்கிக்கணும், ஒரு ஹதீஸினுடைய தரம் கூடுறதும் குறைகிறதும் யாரை கொண்டு என்று சொன்னால், அது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை கொண்டு, அவரிடம் இருக்கக்கூடிய திறமை, அவரிடம் இருக்கக்கூடிய குணங்கள், நடவடிக்கைகள், இதை கொண்டுதான் என்ன செய்யப்படுது, தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடிகிறது. மிசாலுஹு, இதற்கு உதாரணமாக கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சொல்லை வந்து என்ன செய்யறாங்க, இதற்கு உதாரணமா காட்டுறாங்க. என்னது? மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூருன், தொழுகையினுடைய சாவி வுதுவாகும். வ தஹ்ரீமுஹா, அந்த தொழுகையில உலக ரீதியான விஷயங்களை விட்டு நம்மை தடுக்கக்கூடிய ஒன்று அத்தக்பீரு, தக்பீராகும். தக்பீர் தஹ்ரீமாகும். தக்பீர் தஹ்ரீமா கட்டினா அப்புறம் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியும். தஹ்லீலுஹா, அந்த தொழுகையினுடைய இந்த கட்டுப்பாட்டை விட்டு நாம் நீங்குதல் என்பது நம்ம எதை கொண்டு நீங்க முடிகிறது? அத்தஸ்லீம், சலாமை கொண்டு என்ன செய்யணும், நீங்க முடியும் என்ற இந்த ஹதீஸை உதாரணமா காட்டுறாங்க. ஏன் இதை உதாரணமா காட்டுறாங்கன்னா, வமினல் மலானில் ஹசனி, இதை ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஹதீஸாக நாம் உதாரணம் காட்டுவதற்குள்ள காரணங்களில் ஒன்றாகும். ஏன் அப்படின்னா, மா ரவாஹு அபூ தாவூத முன்ஃபரிதம் பிஹ், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை தனிப்பட்ட முறையில், அதாவது தனிப்பட்ட முறையில்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, இதை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது ஹசன் என்ற தரத்திற்கு. அப்ப இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த குறை இருக்கிறது. என்ன குறை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மனன சக்தியில் குறை. அவர் அதாலத்துள்ளவரா இருக்கிறாரு, ஆனால் அவரிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, மனன சக்தியில குறை உள்ளவராக என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அப்ப இந்த தொடரை கொண்டு அறிவிக்கிறதுனால இது வந்து என்ன இருக்கு, ஹசன் என்ற தரத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்கிறார்கள். இதை சொல்றது யாரு? காலஹு இப்னு ஸலாஹ். இதை சொல்றது யாரு? இப்னு ஸலாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய முகத்திமத் இப்னு ஸலாஹிலே குறிப்பிடுகிறார்கள் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதனுடைய ஹாஷியாவில் நம்ம பார்த்தோம்னா, இதே ஹதீஸு எந்த கிதாபுகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அஹ்ரஜஹு அபூ தாவூத் ஃபி கிதாபித் தஹாரா,
இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபு தஹாராவில் பாபு ஃபர்லுல் உலு ஃபர்ல் என்ற பாபு ஃபர்லுல் உலு அப்படிங்கிற பாபில் என்ன செஞ்சிருக்காங்க, இதை பதிவு செய்திருக்கிறார்கள். திருமிதி இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திருமிதியில கிதாபி தஹாராவில் பாபு மாஜா அன்ன மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூர் என்ற பாபிலே அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில கிதாபி தஹாராவிலே பாபு மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூர் என்ற பாபிலே இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். இதே ஹதீஸ் அஹ்மதிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த 4 கிதாபுகளிலும் வருகிற இந்த செய்தி யாரிடம் இருந்து மட்டும்தான் வருகிறது அப்படின்னா, மின் ஹதீஸ் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டு அந்த அறிவிப்பு தொடர் வருதா இல்லையா, அந்த ஒரு தொடரை கொண்டு மட்டும்தான் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்ப அந்த தொடர்ல இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அறிவிப்பாளரிடத்துல மரணத்திறமை குறைவாக இருப்பதனால இதை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஹசன் என்ற தரத்தில், அதாவது ஹசன் லி தாத்திங்கிற தரத்தில் இதை நாம சேர்க்கிறோம் என்பதாக என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டும், ஹசனுன் ஒரு செய்தி ஹசனுல் லி தாத்திஹி என்ற அந்த தரத்திற்கு ஒரு ஹதீஸ் வருவதற்குள்ள காரணம், அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரில் உள்ள ஒருவர் இடத்தில் மரணத்திறமை குறைவாக இருந்தால், அதுவும் அந்த தொடர் என்பது ஒரு தொடராக மட்டும்தான், அறிவிப்பு தொடர் என்பது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தொடர் என்பது ஒரு அறிவிப்பு தொடராக மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஹசன் லி தாத்தியாக ஆயிடும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இது ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இதே செய்தி ஹசன் லி தாத்திஹிக்கு முகத்திமத் இப்னு ஸலாஹில என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றிய மேலதிகமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பார்த்துவிட்டு அதற்கடுத்து நாம் ஸஹீஹுல் லிகைரிஹினா என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.